இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிளைண்ட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பி அந்த ரெக்வஸ்ட்டில் இருக்க ஹெடர் இன்ஃபர்மேஷன் வந்து ஹெடர் இன்ஃபர்மேஷன் வந்து அவுட்புட்டாக நம்ம வந்து யூஐயில் பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சரியா. அதாவது ஒரு ரெக்வஸ்ட்லேருந்து வர ஹெடரை எடுத்து ஹெடர் நேமை அண்ட் ஹெடர் வேல்யூஸ் எடுத்து ரெஸ்பான்ஸாக யூஐக்கு அனுப்பிச்சுட்டு அது கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நம்ம அதை வியூ பண்ணி பார்க்க போகிறோம் சரியா. இப்போ என்ன பண்ண ஒரு ரெக்வஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, click this link. ஓகேவா கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், href யூஸ் பண்ணி header information request சும்மா நேம் கொடுத்துக்கிறேன், request request. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறேன், பேக் எண்டில் போய்ட்டு ஒரு இது க்ரியேட் பண்ணுறேன், ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். சர்வ்லெட் கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறேன், நேம் வந்து சர்வ்லெட் 15 கொடுத்துட்டு அண்டர்ஸ்கோர் கொடுத்து ரெக்வஸ்ட் ஹெடர் இன்ஃபர்மேஷன் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். 16 கொடுத்துக்கிறேன், 15. ஓகேவா கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், HTTP சர்வர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து நம்மளுக்கு என்ன டூ கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஓகேவா கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து தேவையான கிளாஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, தேவையில்லாத கோட்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கான டைப் முதல் க்ரியேட் பண்ணிடலாம். என்ன டைப்பு, செட் கண்டென்ட் டைப் இது பண்ணி என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் HTML தான் அனுப்ப போகிறோம். HTML தான் அனுப்ப போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் HTML கண்டென்ட் டைப்பை போட்டுக்கிறேன். போட்டு என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட் ரைட்டரை போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட் ரைட்டரை போட்டு அவுட்புட்டுன்னு ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ரெஸ்பான்ஸ் டாட் கெட் ரைட்டர். ஓகேவா கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி அதை ரைட் பண்ணும். ஓகேவா அடுத்து என்ன பண்ணுறேன், அவுட்புட் டாட் பிரிண்ட் ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு பி டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு பி டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு HTTP header information from requested current client client request சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணால் பி டேக் போட்டு விட்டுறேன். ஓகேவா பி டேக் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஹெடர் நேம் வந்து வேணும். அந்த ஹெடர் நேம் கலெக்ஷன் ஆஃப் ஹெடர் நேமை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹெடர் வேல்யூஸ் வந்து எடுத்துக்க போகிறோம். ஓகேவா அதுக்கு வந்து எனுமரேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனுமரேஷனை யூஸ் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் நேம் வந்து எனும்னே கொடுத்துறேன். எனும்னு கொடுத்து என்ன பண்ணுறேன், வரக்கூடிய ரெக்வஸ்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், கெட்டு ஹெடர் நேம்ஸை எடுத்துக்கிறேன். ஓகேவா சரி ஓகே. அடுத்து வந்து நம்ம வந்து எனுமரேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். எனுமரேஷன் போட்டுட்டு அதுக்கான டைப் வந்து ஸ்ட்ரிங் டைப், எந்த டைப்போ அதை டைப் போட்டுக்கலாம். ஹெடர் நேம்ஸ்னு அதுக்கு நேம் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், அந்த ரெக்வஸ்ட்டில் வர கெட்டு ஹெடர் நேம்ஸ்
ஓகேவா. எல்லா ஹெடர் நேம்ஸும் எடுத்துகிட்டு இங்கே என்ன பண்ணேன், டைப் சேஃப்காக ஓகே டைப் கொடுத்துட்டேன். ஓகேவா, ஏன்னா ஸ்ட்ரிங் தான் வரப்போகுது, ஸோ ஸ்ட்ரிங் தான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன், ஒரு வாயில் லூப் க்ரியேட் பண்ணி பாருங்கள், அதுவாக கொடுத்த சஜஷன் எல்லாமே கொடுக்குறது. இல்லை நான் உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேன். வாயில் ஒன்று க்ரியேட் பண்ணி என்ன பண்ணுறேன், ஹெடர் நேம்ஸில் இருக்க ஹேஷ் மோர் மெத்தட் யூஸ் பண்ணி எலிமெண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று க்ரியேட் பண்ணி ஹெடர் நேம்னு கொடுத்து இந்த நேம் கூட இந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து நேம் வந்து ஹெடர் நேம்னு கொடுத்துட்டு ஹெடர் நேம்ஸ் வந்து நெக்ஸ்ட் அடுத்த எலிமெண்ட்டை வந்து எடுத்து அந்த ஹெடர் நேம்ஸில் கொடுத்துட்றேன். ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த ஹெடர் நேமை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது என்னது ஸ்ட்ரிங்கை ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஹெடருக்கான வேல்யூ ஹெடர் வேல்யூ ஓகேவா. ஹெடர் வேல்யூ இது பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெக்வஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், கெட்டு என்ன பண்ணுறோம், கெட்டு ஹெடர் வேல்யூ என்ன பண்ணுறோம், ஹெடர் நேம் உள்ளே கொடுத்து ஹெடர் வேல்யூ நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஓகேவா. இது என்ன பண்ண போகிறோம், அவுட்புட்டு ரெண்டு எடுத்து அவுட்புட்டு பிரிண்ட்டை கொடுத்து பி ஓப்பன் பண்ணி பிஏ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஹெடர் நேம்னு கொடுத்துக்கிறேன். ஹெடர் நேம் கொடுத்து ப்ளஸ் கொடுத்து ஐஃபோன் போட்டுக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், ஹெடருக்கான ஹெடர் வேல்யூ கொடுத்து ப்ளஸ் வச்சு ஹெடர் நேம் கொடுக்குறேன். ஹெடர் நேம் பிரிண்ட் ஆகும். அடுத்து ஒரு ஐஃபனை வச்சு ஹெடர் வேல்யூன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ப்ளஸ் போட்டு ஹெடர் வேல்யூன்னு கொடுத்து ஹெடர் வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஹெடர் நேமு ஹெடர் வேல்யூ ஐஃபன் நடுவில் வச்சுக்கிறேன். 2-3 ஐஃபன் வச்சுக்கிறேன். ஐஃபன் வச்சுட்டு ஹெடர் நேமு ஹெடர் வேல்யூ கொடுத்துட்டு கடைசியில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், வாயில் லூப் முடிஞ்சோடனே என்ன பண்ணுறேன், அவுட்புட் வந்து க்ளோஸ் பண்ணி விட்றேன். ஓகேவா. அது இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று, அதாவது வரக்கூடிய ரெக்வஸ்ட்டில் இருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம ஹெடர் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு போய் காட்ட போகிறோம். ஸோ அதை தான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், எல்லா ஹெடர் நேம்ஸும் எடுத்து அதில் 1 by 1 வந்து ஒவ்வொரு ஹெடர் நேமாக, அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஹெடர் நேம்ஸ் எடுத்து அதில் ஒவ்வொரு ஹெடர் நேமாக எடுத்து அதில் ஹெடர் வேல்யூஸ் வந்து எடுக்கிறேன். அதான் இங்கே எழுதியிருக்கேன் எனுமரேஷன் யூஸ் பண்ணி. ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறது, இதில் என்ன பண்ண தப்பு பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல எனும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இங்கே எனும்னு கொடுக்குறப்ப எனும் வந்து டிஃபால்ட்டாக இப்போ வந்து ரிசர்வ் கீவேர்டாக வச்சுருக்காங்க. இந்த எனும்ன்ற இது ரிசர்வ் கீவேர்டாக யூஸ் பண்ணிருக்காங்க இப்போ 17ல். ஸோ அதுதான் அது முன்னாடி எரர் வந்திருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. கண்ட்ரோல் கொடுத்து இது பண்ணிக்கிறேன். ஓகே, இது பண்ணியாச்சு. நம்ம ஹெட்டருக்கான இது கொடுத்தாச்சு. இந்த ரெக்வஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட் எண்ட் ஃபைலில் எழுதியாச்சு, பேக் எண்டுக்கு எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், web.xml கான்ஃபிகரேஷனும் இங்கே வந்திருக்கும். ஏன்னா நம்ம சர்வ்லெட்டை எடுத்து யூஸ் பண்ணனால ரெக்வஸ்ட் நேம் மட்டும் மாற்றிக்கலாம், வேறு எல்லாமே ஓகே.
ஓகேவா. மற்றது என்ன தேவையில்லாத டிஸ்பிளே நேமு டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நம்ம எடுத்துட்டு ஓகே இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா. ஓகே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே இங்கே என்ன வந்திருக்கு, லிங்க்கு கிளிக் பண்ணால் நம்மளுக்கான ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இங்கே வந்துருச்சு. என்னென்ன வந்திருக்கு, நிறைய ஹெட்டர் நேம், ஹெட்டர் வேல்யூ, ஹெட்டர் நேம், ஹெட்டர் வேல்யூ. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இங்கே வரைக்கும் மேலே பாருங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த ரெக்வஸ்ட்டில் இருக்க ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே வந்துருச்சு. ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிக்கலாம், சர்வரை ஸ்டாப் பண்ணிட்டு பிரிண்ட் எல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, அது நெக்ஸ்ட் லைன் இதுக்கெல்லாம் தேவையில்லை. அது ஒரு ஸ்பேஸ் வேணுன்றதுக்கு கொடுத்துக்க, வேறு ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுறேன், மறுபடியும் இது பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டு ரன் சர்வர் ரன் பண்ணுறேன். ஓகேவா, இங்கே வந்துச்சு பாருங்கள். ஹெட்டர் நேமு, ஹெட்டர் வேல்யூ, ஹெட்டர் நேமு, ஹோஸ்ட்டு என்ன ஹோஸ்ட்டு, லோக்கல் ஹோஸ்ட்டு 8080 கனெக்ஷன் வந்து கீப் அலைவு. அடுத்தது இது ஒரு இது க்ரோமு வெர்ஷன் என்னது, அப்புறம் என்ன ப்ராண்டு, அப்படியே அந்த இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. மொபைலு பிளாட்ஃபார்ம், விண்டோஸ் பிளாட்ஃபார்ம், அப்கிரேட் இன்செக்யூர் ரெக்வஸ்ட்டு 1, யூசர் ஏஜென்ட் மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் அது மாதிரி காட்டுது. அக்செப்ட்டு டெக்ஸ்ட் HTML அப்ளிகேஷன் என்னென்ன மீடியா டைப்பை அக்செப்ட் பண்ணும் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஃப்ளெச் சைட்டு, அமேசான், இதெல்லாம் என்னென்னு தெரியல. இதெல்லாம் நிறைய என்னென்னமோ டீட்டெயில் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு நாள் பார்க்கலாம். அடுத்து ரெஃபரர் லோக்கல் ஹோஸ்ட்டு 8080 என்ன போட்டு அந்த இது என்ன ரெக்வஸ்ட்டு என்ன போட்டு, அப்புறமேட்டு ஐபி அட்ரஸ் என்ன, அப்புறமேட்டு என்ன ப்ராஜெக்ட் நேம், அதெல்லாம் எல்லாமே வந்திருக்கு, டீட்டெயிலாக வந்திருக்கு. ஓகே, இந்த ஹெட்டர் இன்ஃபர்மேஷனை எடுக்கிறது தான் இந்த கோடை ரைட் பண்ணும். ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். ஓகே.